அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழா இணைந்த அனைவருக்கும் வணக்கம். 2019 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லா மேனுஃபேக்சரர்ஸும் நாச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி வந்து போகிறாங்க. அதற்காக அவங்க கொண்டு வர போகிற ஒரு அம்சம் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேல ஒரு கட் அவுட், அதாவது ஒரு ஹோல் மாதிரி கேமராக்காக மட்டும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டிசைனோட வந்திருக்கிற முதல் ஸ்மார்ட் ஃபோன் தான் இப்போ வந்திருக்கிற Honor V20, Honor V20 எல்லாமே. ஸோ இந்த Honor V20 அல்லது V20 அப்படின்னு எந்த பெயர் வேண்டுமானாலும் அழைச்சிக்கலாம். அந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின முழுமையான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். 2019 ஃப்ளாக்ஷிப்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான முன்னுதாரணமாக இருக்கிற இந்த ஃபோனை பற்றி பார்க்கலாம். Honor V20. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அதாவது 2018 ஒரு முடிவுக்கு வந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் அல்ல தொழில்நுட்ப ப்ராடக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி 25 பிக்ஸ் நம்ம வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலாம்னா மேலே கார்டில் வந்து அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், மறந்துடாமல் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. Honor V20. ஸோ Honor V20 பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே ஹோலோட வந்திருக்கிற முதல் ஸ்மார்ட் ஃபோன் தான் Honor V20. ஸோ இந்த டிஸ்பிளே ஹோல்னா எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய நாச் எக்ஸ்பிளைன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னாலே எல்லா மேனுஃபேக்சர் போறது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல முழுக்க டிஸ்பிளே மட்டுமே இருக்கிற அந்த ஒரு கட்டத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அதுல ஒரு படியா தான் நாச் வந்து இருந்துச்சு. இப்போ இந்த நாச் அப்படிங்கிறதையும் கடந்து தான் இந்த டிஸ்பிளே ஹோல் அப்படிங்கிற வரப்போகுது. மேலும் சொல்ல போனால் சாம்சங் உடைய கேலக்ஸி S10 அந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே ஹோலோட தான் வரப்போகுது. அதே மாதிரியான ஒரு ஹோலோட தான் இந்த Honor V20 வந்து வந்திருக்கு. இந்த குறிப்பிட்ட ஹோல் பார்த்தோம் அப்படின்னாக்கா 4.5 mm அந்த அளவு தான் சின்ன சைஸாக வந்து இருக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருக்காங்க. இந்த ஹோல் பார்த்தோம் அப்படின்னா ஃபோனுடைய லெஃப்ட் டாப் கார்னரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கேமரா மட்டும் இந்த ஹோலில் வந்து இருக்கும். இதை தவிர ஃப்ரண்ட்டில் முழுக்க டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த Honor V20ல் 6.4 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 19.5:9 அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில். பொதுவாக இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ அதாவது 19.5:9 அப்படிங்கிற நம்ம நாச் ஃபோன்ஸில் தான் வந்து பார்ப்போம். பட் இது வந்து ஒரு கட் அவுட்டோட வருது. இந்த ஃபோன்லையும் அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் ரொம்பவே நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம், நாச் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் மாதிரி. மேலும் இதோடைய டிசைன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பேக்கில் வந்து கிளாஸியான ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய கடந்த வியூ சீரிஸ் மாதிரியே. பட் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு V ஷேப்பில் கிரேடியன்ட்டான பேட்டர்ன்ஸ் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா லேசர் மூலமாக அச்சீவ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த Honor V20 லைட்டில் நீங்கள் திருப்புனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த V ஷேப்டு பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா தெரியும். ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காகவும் நல்லாவும் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லுவேன். அடுத்தது ப்ராசர். இதில் பார்த்தோம் அப்படின்னா Huawei ஃப்ளாக்ஷிப்பாக இப்போ எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கிற Huawei Mate 20 Proவில் இருக்கிற அதே ப்ராசர் தான் இதுலையும் கொடுத்துருக்காங்க. Huawei ஹை சிலிகான் Kirin 980 அப்படிங்கிற அந்த 7nm ப்ராசர் தான் இந்த Honor V20ல் வந்து கொடுத்துருக்காங்க. Huawei Mate 20 Pro எந்த விலைக்கு விற்கிது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதோடைய ப்ராசர் தான் இதுலையும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராபப்ளி Honor Playயுடைய அடுத்த ஜென்ரேஷன் வந்துச்சு அப்படின்னாலும் அதுலேயும் இந்த ப்ராசர் இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. மேலும் Honor தொடர்ந்து கொடுத்துட்டு வர அந்த GPU டர்போ அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியும் Honor V20ல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்தது சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப Android 5 அடிப்படையாக கொண்டு வந்த எமோஷன் UIயோட தான் இந்தியாவுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் வந்து வரும். இதை தவிர சென்சார்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோனில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கிடையாது, பேக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இது LCD டிஸ்பிளே, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பயன்படுத்த முடியாது. இதை தவிர ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சர் இந்த Honor V20 உங்களுக்கு டூவல் சிம் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு மைக்ரோ SD கார்டு வந்து பயன்படுத்த முடியாது. மேலும் இதில் பார்த்தோம் அப்படின்னா லிங்க் டர்போ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னாலஜி வந்து அறிமுகப்படுத்துக்கிறதா Honor வந்து சொல்லியிருக்காங்க. பேசிக்காக இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய மொபைல் டேட்டா மற்றும் ஒய்ஃபை இரண்டுமே சைமல்டேனியஸாக வந்து ஸ்விட்ச் ஆகிக்கும். எது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான நெட்வொர்க் ஸ்பீட் மற்றும் கனெக்டிவிட்டி கொடுக்குதோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய ஃபோன்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா மொபைல் டேட்டாவும் ஒய்ஃபையும் ஆன் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஒய்ஃபைல இருந்து மட்டும்தான் வந்து டேட்டா வந்து கன்சியூம் ஆகும், மொபைல் டேட்டாலேருந்து கன்சியூம் ஆகாது. பட் இந்த லிங்க் டர்போ டெக்னாலஜியை பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு சைமல்டேனியஸாக எதில் பெஸ்ட்டான கனெக்டிவிட்டியும் எதில் ஃபாஸ்டரான ஸ்பீட்ஸும் கிடைக்குதோ அதுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு புதுமையான விஷயம். இதை தொடர்ந்து கேமரா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பேக்கில் வந்து டூவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 48 மெகா பிக்சல் சோனியோடைய IMX586 அப்படிங்கிற அந்த சென்சார் கொடுத்துருக்காங்க f1.8 அப்பாச்சரோட. இதை தவிர ஒரு 3D டெப்த் சென்சாரும் ஒன்று வந்து கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த கட் அவுட் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 25 மெகா பிக்சல் f2.0 அப்பாச்சரோட வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர பேக் கேமரா பயன்படுத்தி வீடியோஸில் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து ஸ்லோ மோஷன் வீடியோஸ் 960 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வரைமான ஸ்லோ மோஷன் வீடியோஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற பொருள் சொல்லியிருக்காங்க. இதை சாத்தியமாக்கியதும் அந்த Kirin 980 தான் அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. இதை தொடர்ந்து பேட்டரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 4000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. USB Type C போர்ட் தான், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரையும் ப்ளூ, ரெட், மிட் நைட், பிளாக் அப்படின்னு சொல்லி 3 கலர் ஆப்ஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க.
கடைசியில் இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 6GB RAM 128GB இன்டர்னல் மெமரி மாடல் அது பார்த்தோம் அப்படின்னா 2999 யுவான், அதாவது கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 30,000 ரூபாயும். 8GB RAM 128GB இன்டர்னல் மெமரி மாடல் 3499 யுவான், அதாவது கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் 35,000க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சைனாவில். பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் கூடிய சீக்கிரம் இந்தியாவுக்கு வந்து வருது. இப்போ கரண்ட்டாக அமேசான் இந்தியாவுடைய பேஜ் நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னாலே ஆல்ரெடி இதோடைய ஆட் வந்து போட்டிருக்காங்க. மேலும் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸும் வந்து ஓப்பன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனவரி பாதி இல்லை ஜனவரிக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். விலையை பொறுத்தவரையும் இந்தியாவில் வந்து 30,000 அந்த செக்மெண்ட்டை வரதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது. பிகாஸ் போன ஜென்ரேஷன்ஸ் இதை விட விலை அதிகமாக இருந்தாலும் இப்போ வந்து ஜென்ஃபோன் வந்து 5G வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. போக்கோ வந்து இருக்குது. ஸோ ஹானர் வந்து இன்னும் கொஞ்சம் காம்படிட்டிவாக ப்ரைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் 30லேருந்து 33க்குள்ளே நம்ம லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட விலைக்கு கிரின் 980 அப்படிங்கிற ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ராசஸர், அது கிட்டத்தட்ட ஸ்னாப்டிராகன் 855 காம்படிட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ 1+7 எல்லாத்துக்கும் காம்படிட்டராக இருக்க போகிற ஃபோன். மேலும் அந்த ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற பேக் இருக்கட்டும், டிஸ்பிளே நாச் வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த டிஸ்பிளே கட் அவுட்டாக இருக்கட்டும், இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோனில் பாராட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. மேலும் சமீபத்தில் ஆனருடைய EMUI ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் ரொம்பவே நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு கிரின் 980யோட சேர்றப்ப பெர்ஃபார்மன்ஸ் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இருக்காது. இந்தியாவில் இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் எந்த விலைக்கு லான்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆன பிறகு விலை அஃபிஷியலாக என்ன அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். வாங்குறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த குறிப்பிட்ட ஸ்மார்ட் ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ மறந்தாமல் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு லுக்கோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கட்டும். டெக் சாட்டியருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.